எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு மனம் ஒரு சோகமான ஒரு சூழல்ல, ஒரு பாரமான சூழல்ல இந்த காணொளியை உங்களுக்கு நான் வெளியிடுறேன். எங்களுடைய அண்டை வீட்டார், என்னுடைய நண்பர், ஒரு சகோதரர் நேற்றைய முன்தினம் அகால மரணம் அடைந்தார். வயசு வரும் 44. ஆனால் இந்த நோய் அடையாளங்களும் அவருக்கு இருக்கல. கதைக்கிறவங்க சொல்கிறாங்க சீனி இருந்துச்சு, அவர் கவனிக்கல, நிறைய வருத்தம் இருந்துச்சு, அவர் கண்டுக்கல. அவர் ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூகத்தில் பல விஷயங்களில் ஈடுபட்டவர். அவருடைய கபரை அல்லாஹாலா வெளிச்சமாக்கி வைக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஒரு சின்ன ஹெல்த் அவேர்னஸை பேசலாம் என்று இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இறைவன் மனிதனுக்கு அருளிய மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை இழக்கிறது எதை இழக்கிறதுக்கு மீடாகாது. எதை இழந்தாலும் மீட்டுக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை இழப்பதும் நேரத்தை இழப்பதும் எப்படியுமே மீட்க முடியாது. ஆனால் நமது சமூகத்தில் உணவு தொடர்பான விஷயத்திலையும் சரி, ஹெல்த் தொடர்பான விஷயத்திலையும் சரி, சின்ன பிள்ளையிலிருந்து வயசு போன ஆட்கள் வரையும் மிகவுமே அசிரத்தையாக இருக்கிறோம். இது மிக பயங்கரமான மோசமான விளைவு. காலக்காலட்டினாலும் சரி, நடக்க இயலாட்டியும் சரி, பள்ளி வாயில்களில் உட்கார்ந்து தொழக்கூடிய க்ரௌட் கூடிக்கொண்டே போனாலும் சரி, ஹெல்த்தை பற்றி ஒரு கன்சர்ன் எடுப்போமா என்றால் ரொம்ப குறைவாக இருக்கு. நாங்களும் காலமெல்லாம் பேசுகிறோம், மக்களை கூப்பிடுறோம், வாங்க பேசுவோம்னு சொல்கிறோம், எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம், பல பேர் பல இடங்களில் பேசுகிறாங்க. ஆனால் யாருமே இதை பெருசாக சீரியஸாக எடுக்கலை. எனவே நீங்கள் அப்படி செய்யுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, இத்தனை மணிக்கு எழும்புங்க, அத்தனை மணிக்கு போங்க, இத்தனை இடியப்பம் சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க என்னெல்லாம் விளக்கம் சொல்கிறத விட்டுட்டு ஒரு சிம்பிளாக நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி நாம் பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலை செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் அண்மையில் வாசித்த ஒரு ஹதீஸில் அதில் ஆத்தென்டிசிட்டியை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, இருந்தாலும் அது நான் பல பேர்கிட்ட கேட்டேன்னு அது அப்படி சொல்லப்பட்டதாக சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய இடத்துல நானும் என்னுடைய இடத்துல நீயும் இருந்தா நீ என்ன கேட்பாய் என்று கேட்டாங்க. எவ்வளவு நுணுக்கமான அறிவுபூர்வமான ஆழமான அந்த கேள்வி. அதாவது அல்லாஹு தாலா இடத்துல ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டதுல மிக 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 பெரிய செல்வம் அருள் எதன்னு கேட்காம அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னோட இடத்துல நானும் என்னோட இடத்துல பிரார்த்திக்கிற இடத்துல நீ இருந்தா என்னிடத்துல என்ன கேட்பாய்? ஒரே வார்த்தை, ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று இறைவன் சொன்னான் என்று அந்த ஹதீஸை நான் வாசிப்பேன். உண்மையிலே இட்ஸ் எ வெரி பெஸ்ட் ஹியூஜ் திங். அதை நாங்கள் நினைச்சு பார்க்கலாம். உண்மையிலே கால் வலிக்கிற நேரம், பல்லு வலிக்கிற நேரம், தலையடிக்கிற நேரம், கதிரையிலிருந்து உட்கார்ந்து எழும்ப முடியாமல் கஷ்டப்படுற நேரம், டொய்லெட்டுக்கு போய் குந்தி இல்லாமல் இருக்கிற நேரம், வாகனத்தில் ஏறி இறங்கி இல்லாமல் இருக்கிற நேரம், அந்த ஆரோக்கிய குறைபாடு நமக்கு தெரியுது. ஆனால் நம்மளோட இருமாப்பு, நம்மளோட என்னங்கிற ஒரு அரகன்ஸ், ஒரு பொடுபோக்குத்தனம், அது வரும்போது பார்த்துக்கலாம். நிறைய சாப்பிட்டுட்டு 2 குளிசையை போட்டால் சரி, அது என்ன செய்கிற புறந்தான் மௌத்தாகிறான்னு ரெண்டெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாக்கி ஒரு ஜிப்பை போட நாம் விரும்புகிறோம் இல்லை. வெரி சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மனசில் பதிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உணவை பற்றி கேட்கப்பட்ட நேரம் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்ன மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச விஷயம். ஒரு இடத்துல அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு வைத்தியரை அன்பளிப்பாக அவருக்கு கிடைக்குது, அவரை புக சொல்கிறாங்க, எனக்கு தேவையில்லை நீங்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட, ஏன் உங்களுக்கு வைத்தியர் தேவையில்லையான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விளக்கம், பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் என்று சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய வைத்தியம் எதுவுமே இருக்க முடியாது. நாங்கள் 3 நேர உணவென்று உருவாக்கினது, அதிக முக்கியமாக காலை உணவென்று சொன்னது, சோறு நிறைய சாப்பிடணும் என்று சொன்னது, வயிறு நிறைய சாப்பிடணும் என்று சொன்னது, இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட வர்த்தக கம்பெனிகள் எங்களை மூளைச்செலவு செஞ்சுட்டாங்க. எங்களோட முன்னோர்கள் காட்டில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த 3 நேர உணவெல்லாம் கிடைக்கல.
நடந்து போய் வேட்டையாடி இன்றைக்கு உணவு கிடைச்சா 4 நாளைக்கு கிடைக்காது. ஒரு நாளைக்கு இறைச்சி கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாளெல்லாம் உழைச்சி நிறைய சோறும் கார்போஹைட்ரேட்டும் சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்போ எங்களோட தாய்மார்கள் மா இடிச்சு மா வறுத்து அதாவது இடியப்பமா சுட்டு அதுக்கு அரைச்சி அம்மியில் அரைச்சி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 இடியப்பம் சாப்பிட்டா நாம் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு 10 இடியப்பம் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து தூங்குறோம். எனவே எங்களுடைய பொறுப்பு, எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற இந்த அருளை, இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்ங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஒரு கடையை களவு போயிருமென்று சொல்லிட்டு அல்லது ஒரு கெஷியரில் கடையில் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லைன்னு இரவிரவா படுக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம். வாகனத்தை ஷெட் அடித்து அதுக்கு கவர் பண்ணி அதுக்கு இன்சூரன்ஸும் பண்ணி நாங்கள் பாதுகாக்கிறவங்க இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கிற நாங்கள் ஹெல்த்தை மட்டும் அதை அல்லாஹ் தஆலா பார்த்துக்குவாங்க ரெண்டு மாதிரி யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. எப்படி உங்களுடைய ஒரு 5 லட்சம் ரூபா பெறுமதியான 10 லட்சம் ரூபா பெறுமதியான மோட்டார் பைக்குக்கு நீங்கள் பெட்ரோல் ஷெட்டில் டீசல் ஃப்ரீயாக தரண்டு அடிக்க மாட்டீங்களோ, எப்படி ஒரு 1 கோடி ரூபா பெறுமதியான காருக்கு டீசல் காருக்கு நீங்கள் ஆயுள் முழுக்க உங்களுக்கு நாங்கள் பெட்ரோல் ஃப்ரீயாக தரமுன்னா நீங்கள் அடிக்க மாட்டீங்களோ, அதே கன்சர்ன் நம்மளோட உடம்புக்கு இருக்கணும். இந்த உடம்புக்கு என்ன தேவை, எதை சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கணும், ஸ்வீட் என்ன செய்யுதுங்கிறது எங்களுக்கு தெரியணும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்போ நமது மார்க்கம் கற்றுத்தந்த விஞ்ஞானத்தை தான் உலகம் பெரிசா போற்றுது, பேசுது. உணவின் பெரிய புரட்சியாக இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. 16 hours ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த முறையை மட்டும் நீங்கள் கையாண்டால் வெரி சிம்பிளாக ஒரு 8 மணித்தியாலத்துக்குள்ள எதை வேணுமென்றாலும் சாப்பிட்ற ஒரு ஈட்டிங் விண்டோவை உருவாக்குங்க. காலையில் 9 மணிலேருந்து இரவு 7 மணி அதுக்குள்ளதான் நீங்கள் எதை சாப்பிட்றேனாலும் சாப்பிட்ற. மற்ற அவ்வளவு நேரமும் உங்களோட வயிற்றை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொடுங்க. கலோரி இல்லாத ஜூஸுகள், கியூக்கம்பர் அது மாதிரி ஜூஸுகள் அடிச்சு குடிங்க. இதை நீங்கள் ஒரு 3 கிழமைக்கு செஞ்சு பாருங்க. உங்களோட கேஸ்ட்ரிக் பறக்கும், உங்களோட அசதி பறக்கும், எல்லாமே பறக்கும், உடம்பு ஆரோக்கியமாகும். ஒரு கிழமைக்கு ஒருக்கா நோன்பு வைக்கிற பகல்ல கஷ்டமா இருக்கிறதா நீங்கள் காலையில் 9 மணிக்கு சாப்பிடுங்க, இரவு 7 மணியோட சாப்பாட்டை முடிங்க. இது சுன்னா. ரசூலுல்லாஹ் மஹரிபு தொழுகைக்கு முதல் இரவு உணவை முடித்ததாகத்தான் ஹதீஸ்கள் சொல்லப்படுது. எனவே இந்த உணவுல எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் புரோட்டீன் எடுக்கணும். நாங்கள் சோத்து தான் நிறைய சாப்பிட்றோம், கொஞ்சம் செலவு தான். ஆனால் அந்த செலவை பார்த்தா எதிர்காலத்தில் ஒரு கிட்னி மாத்திரத்துக்கு, ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு செலவழிக்கிற கோடிக்கணக்கோட அது லாபம், பாக்கி ருசியாக சாப்பிட்டு இருக்கும். எனவே ஒரு மனிதனுக்கு தேவையான புரோட்டீன் அவன் எடுக்கணும். சாதாரண ஒரு மனிதன் 1 கிலோ வெயிட்டுக்கு 1.2 அல்லது 1 கிராம் புரோட்டீன் எடுக்கணும். வளர்ற பிள்ளைகள் 1.5 அல்லது 2 கிராம் புரோட்டீன் எடுக்கணும். எக்ஸசைஸ் செய்கிறார்கள், பாடி பில்ட் பண்ணுறார்கள் 2லிருந்து 3 கிராம் புரோட்டீன் பெர் கிலோ எடுக்கணும். நான் இப்போ 80 கிலோ வேண்டா, எனக்கு 80 கிராம் புரோட்டீன் வேணும். ஒரு முட்டையில் 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. 100 கிராம் சிக்கனில் 25 கிராம் புரோட்டீன் அன்னளவாக இருக்குது. 100 கிராம் பீஃபில் 30 கிராம் புரோட்டீன் இருக்குது. நட்ஸுகளில் இருக்குது. எனவே நீங்கள் காலையில் உங்களுக்கு வயிறு நிறையில, நேற்று ஒரு சகோதரர் ஒரு இடத்துல வச்சு சொன்னார், எனக்கு சாப்பிடாம இருந்தால் கை நடுக்குது சார், கஷ்டமாக இருக்குன்னு. இளம் சகோதரர் சொல்கிறார், டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக் வரக்கூடிய அடையாளங்கள் அவர்கிட்ட தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மரக்கறிகளை, இலக்கறிகளை, கீரைகளை ஃபெஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க. அதோட மீன் முட்டையில சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிரம்பிடும், பசிக்கிற தன்மை குறைஞ்சிடும். சோத்தை முடிஞ்ச அளவு ஒரு கவளம் கார்போஹைட்ரேட்டுங்கிற தத்துவத்துக்கு நீங்கள் வர முடிந்தால் இதை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் உணவை அதே மாதிரி ஒரு ஒழுங்குல வந்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை, டயபெட்டிக்கை கூட நீங்கள் மீட்டெடுக்கலாம். கார்போஹைட்ரேட் மாப்பொருள், கிழங்கு, கோதுமைமா, அரிசி சாப்பாடு, இதோடு செய்யப்பட்ட இந்த பன் பேக்கரி ஐட்டங்களை மேக்சிமம் குறைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. அதிகமான புரோட்டீன் எடுங்க. சாப்பாட்டை 8 மணித்தியாலத்துக்குள்ள 9லிருந்து 7க்குள்ள முடிச்சுக்கோங்க. காலையிலையும் எதுவும் தேவையில்லை, பிறகும் எதுவும் தேவையில்லை. வெறும் வயிற்றில் இருக்க பழகுங்க. கிழமையில ஒரு நாள் நோன்பு முடிந்தா பிடிங்க. அடுத்தது உங்களோட தூக்கத்தை நீங்கள் ஷெடியூல் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா இல்லாமல் போகும். உங்களுக்கு வேறு வியாதிகள், மூட்டுவது எல்லாமே இல்லாமல் போகும். அதுபோல் இந்த ஆங்கில மருந்துகளை கண்ட மாதிரி போடுறதை விட்டுட்டு
நீங்கள் இயற்கையான மருத்துவத்தை நோக்கி மூவ் பண்ணீங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்வீங்க. ஒரு அவசரமாக சொல்லணும்னு தோணுச்சு. பார்க்குற பக்கமெல்லாம் நோய், சின்ன சின்ன ஆட்களுக்கு எல்லாம் பெரும் பெரும் வியாதிகள் இருக்கக்குள்ள கிட்னி ஃபெயிலியருங்கிறது எவ்ரி அதர் ஹவுஸில் இருக்குது. கேன்சருங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கதவை தட்டிட்டு இருக்கு. ஆரோக்கியம் இல்லாத குடும்பத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்க போகுது? எனவே தான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.